எல்லாருமே என்னைய அவாய்ட் பண்ணிட்டாங்க. அ நம்ம சினிமால சொல்லவே வேணாம்ல. லேசா தும்முனா கூட முடிஞ்சுச்சு போல, அவ்வளோதான். இனி அவன வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு என் காதுக்கு எட்டுற அளவுக்கு எல்லாருமே சொல்ட்டாங்க. அவர வச்சு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போவா அப்போவோன்னு இருக்காரு. முடிஞ்சிரும்ன்றாங்க. இப்படிலாம் சொன்னங்க டைங்கள் வேற. வேண்டா வெறுப்பா எல்லாரும் தூக்கி போட்டு ஒதுக்குற ஒரு விஷயம். ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு 4 பேத்துக்கு உதவுதுன்னா, நம்ம வந்து 4 பேத்துக்கு செய்றது நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது. உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது, அங்க எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப். இந்த சிக்கான டயத்துல இவன் வருவானா? இவன் இருப்பானா? இவன் தாங்குவானான்னு நினைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து 2 விஷயம். ஓகே. ஒண்ணு ஃப்ளைட்டு, இன்னொன்னு குப்பை தொட்டி. எப்படின்னா, ஃப்ளைட்டு வந்து கிளம்பி அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த ரன்வேல போகும். ரன்வே வந்து ஒரு எட்ஜில வந்து முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கப்புறம் ரன்வே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அதுக்கப்புறம் தான் அது டேக் ஆஃபே ஆகும். அது மாரி உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது, அங்க எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னொன்னு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி வந்து தெருவுல இருக்கும். வேண்டா வெறுப்பா எல்லாரும் தூக்கி போட்டு ஒதுக்குற ஒரு விஷயம். அந்த ஒதுக்குற ஒரு விஷயத்துல கூட ஒருத்தன் வந்து தனக்கு தேவையான ஒரு கம்பி எடுத்துட்டு போவான். ஒருத்தன் பழைய பேப்பர் எடுத்துட்டு போவான். ஒரு நாய் வந்து தனக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துட்டு போகும். ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு 4 பேத்துக்கு உதவுதுன்னா, நம்ம வந்து 4 பேத்துக்கு செய்றது நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது. இது 2 தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எப்படி?